முதற்றே உலகு வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளோடாக உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை இப்பொழுது 0°C உணரப்படுகின்றது. இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குகின்றவர் லை 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. எனவே இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியிலும் நாங்கள் கனடிய செய்திகள், கனடிய சம்பந்தப்பட்ட செய்திகளையும் நிகழ்ச்சிகளையும் பார்க்க இருக்கின்றோம். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் மொத்தமாக என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்க போகின்றோம், என்னென்ன செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்கின்றதை இப்பொழுது பார்க்கலாம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் மேலதிக COVID-19 தடுப்பூசி கொள்வனவு பற்றியும் மற்றும் அமைச்சரவையில் ஏற்பட்டுகின்ற மாற்றம் பற்றியும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் வழங்குகின்ற அந்த காணொளி உங்களுக்காக இருக்கின்றது. அத்தோடு ஒன்டாரியோவின் அவசர நிலை அறிவித்தல் பற்றி ஒன்டாரியோ முதல்வர் டக் ஃபோர்ட் வழங்குகின்ற அறிவித்தல் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் கனடிய வெள்ளம் பகுதியில் இந்த அமைச்சரின் பதவி விலகலும் அமைச்சரவையில் ஏற்பட்ட மாற்றம் பற்றியும் லங்கதாஸ் பத்மநாதன் மற்றும் சுதாகரன் அவர்களுடைய கலந்துரையாடல்களில் ஒரு பகிர்வு இருக்கின்றது. மற்றும் கலையரங்கம் பகுதியில் ஃபயாஸ் ஜவாஹிர் சூப்பர்சன்ஸ் இசைக்குழு வழங்கும் ஃபியூஷன் மியூசிக் வீடியோ ஒன்றும் உங்களுக்காக இருக்கின்றது. மற்றும் வழமை போல கனடிய செய்திகள், நாணய மாற்று வீதம், காணலை மற்றும் பல பல செய்திகள் உங்களுக்காக இருக்கின்றன. எனவே வழமை போல நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இன்றைய நாளின் கனடாவில் COVID-19 தொற்றுகளின் வீதம் எப்படி இருக்கின்றது என்று பார்க்கலாம். அந்த வகையில் மொத்தமாக இன்றைய நாள் கனடாவில் 6847 தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. ஒன்டாரியோவில் 2903, கியூபெக்கில் 1934, அல்பர்டாவில் 652, பிரிட்டிஷ் கொலம்பியா 446, சஸ்கெச்சுவானில் 248, மனிடோபாவில் 92, நியூ பிரன்ஸ்விக்கில் 17, பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 1, நோவாஸ்கோஷியாவில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகி இருக்கின்றன. அண்மைய காலங்கள் ஒப்பிடும்போது ஒன்டாரியோவில் இன்றைய நாள் கொஞ்சம் தொற்றுகளின் வீதம் குறைவாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது 3000க்கு குறைவானு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 தான் குறைவாக இருந்தாலும் இது கொஞ்சம் குறைவான எண்ணிக்கை என்று இன்றைய சொல்லலாம். மரணங்களை பொறுத்தவரையில் கியூபெக்கில் 47 மரணங்கள், ஒன்டாரியோவிலே 41 மரணங்கள், அல்பர்டாவிலே 38 மரணங்கள், மனிடோபாவிலே 7 மரணங்கள், சஸ்கெச்சுவானில் 5 மரணங்கள், நியூ பிரன்ஸ்விக்கில் 2 மரணங்கள் என இன்றைய தினம் பதிவாகியிருக்க என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே இப்பொழுது நாங்கள் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவை மாற்றம் ஒன்று என்று அறிவித்திருந்தார். அதாவது அமைச்சரவையில் இன்று அரசியலிருந்து விலகுக்காக நீண்டகால லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவ்தீப் பெய்ன்ஸ் இன்று காலை அறிவித்திருந்தார் தன்னுடைய விலகலை. அடுத்த பொது தேர்தல் வரை மிசிசாகா மார்டன் பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்ற உள்ளதாகவும் பெய்ன்ஸ் இன்று அறிவித்திருக்கின்றார். இந்த அறிவித்தலை தொடர்ந்தும் அவர் வகித்து வந்த கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சை பிரான்சுவாஸ் பிலிப்பே ஷாம்பெயின் ஏற்றிருக்கின்றார். இந்த நிலையில் புதிய வெளிவிவகார அமைச்சராக மார்க் கானோ, புதிய போக்குவரத்து துறை அமைச்சராக ஒமார் அல்கப்ரா ஆகியோர் இன்று பதவியேற்றிருக்கின்றார்கள். இதேபோல புற்றுநோய் சிகிச்சைக்காக அமைச்சரவையில் இருந்து விலகிய ஜிம் கார்
ஃப்ரேயின் சிறப்பு பிரதிநிதி என பதவியை இன்று மீண்டும் பெற்றிருக்கின்றார்கள். எனவே இன்றைய அமைச்சரவை மாற்றம் வந்து தேர்தலுக்கான ஒரு அறிகுறி இல்லை என்றும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கூறியிருக்கின்றார். எனவே இது பற்றிய மேலதிக விவரங்களை இப்பொழுது பார்க்கலாம். I want to start today with news about changes to our Liberal cabinet team. This morning, Navdeep Bains announced that he'll be stepping down as Minister of Innovation, Science and Industry to spend more time with his family. He will continue to serve as Member of Parliament from Mississauga-Malton and will, of course, remain a key member of our Liberal team. Over the past 5 years, Nav has worked tirelessly to build a better Canada for everyone. Look no further than the program he worked on this spring to help businesses retool to make life-saving personal protective equipment. Before the pandemic, Canada produced about 1% of the domestic PPE we used. By the fall, almost half of the PPE Canada was buying was from domestic companies. NAV's work helped create thousands of jobs and support promising small businesses. He led the way with investments in cutting-edge Canadian science and in local economic growth with the innovation superclusters. He did all this while being a strong advocate for his community. So a few days ago, Nav called me up to ask to go for a walk in the snow. And I think we all know what that means in politics, so I was a little trepidatious about it, and I was busy coming up with all sorts of arguments as to why we should continue to work together the way we have been. And as we walked around the grounds of Rideau Hall, physically distanced with masks on, it became very clear that this was the right decision for him, for his family. He's been in this a long time. He was already well into politics when I got my start way back in 2006, 2007, and was a great friend to me throughout the entire time. He's continuing as MP. He's not going anywhere. But we will miss him around the cabinet table for all the insight, all the wisdom, and all the strength he brings. I also, of course, want to thank Bram, Nanki, and Kirpa for having shared him with us for all these years. His service has been extraordinary. And I know we're going to miss him, but you're going to miss him less, the three of you. As Minister of Transport, Minister Garneau moved the dial on a range of important issues, including the Safer Skies Initiative and the Oceans Protection Plan. These files and others will be in very good hands as Omar Al-Khabra takes over as Minister of Transport. I've known Omar for a very long time, from my very beginnings in politics. And from his recent work as Parliamentary Secretary to the Prime Minister, I know he'll do an outstanding job. Minister Al-Khabra brings to the table training as an engineer and in business, a history of advocacy for public transit in the GTA, and experience with everything from NGOs to the energy sector. This is in addition to his leadership on files like public service renewal and diversity. Finally, today we also announced that Minister Carr will be rejoining the cabinet table in his role as my special representative for the prairies. While he's been focusing on his health over the past many months, Jim has remained a very active voice for Winnipeg, for Manitoba, and for the prairies. Having served as both Minister of Natural Resources and Minister of International Trade Diversification, as well as being a business leader in Winnipeg, Jim knows what communities and businesses need to succeed. He will continue to be an outstanding advocate for people across the prairies as a member of Cabinet once again. Right from day one, it's been all hands on deck to keep people safe, support Canadians, and get our economy ready for a recovery. Starting today, I will be holding a virtual cabinet retreat so that our team can meet and map out our plan to continue this work. At the top of the agenda will be the vaccine rollout. And on that front,
today I have some important news to share. I can announce that we have reached an agreement with Pfizer to buy an additional 20 million doses of their COVID-19 vaccine. From our agreements with Moderna and Pfizer alone, we will now have 80 million doses of COVID-19 vaccines arriving this year. We're on track to have every Canadian who wants a vaccine receive one by September. We've let all provinces and territories know exactly how many vaccines they'll be receiving every week between now and the end of February. This will make sure that they have the vaccines and the information they need to keep rolling out doses as quickly, as smoothly, and as efficiently as possible. On top of that, we will of course continue to work to get even more vaccines delivered as soon as we can. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:11 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லாய் 100 மற்றும் லாய் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. எனவே பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் அமைச்சரவை மாற்றம் குறித்து பேசியிருந்தார். அதே நேரம் ஃபைசர் மற்றும் மொடர்னா அந்த வேக்சினுடைய மேலதிக கொள்வனவு பற்றியும் பேசியிருந்தார். அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்பது மேலதிகமாக 20 மில்லியன் ஃபைசர் வேக்சின்ஸை வந்து கொள்வனவு செய்ய முடிவு செய்கின்றார்கள். இன்றைய தினம் கொள்வனவு செய்திருக்கின்றது கனடா. அநேகமாக இது ஸ்ப்ரிங் ஆரம்பத்தில் வந்தடையும் என்று கொள்வனவு அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே 20 மில்லியன் ஃபைசர் பெற்றுகின்ற இந்த நிலையில் இப்பொழுது இருமடங்காக அதனை மேலதிகமாக இருமடங்காக 40 மில்லியனாக பெற இருக்கின்றார்கள். மொத்தமாக கனடா இதுவரையும் ஃபைசர் மற்றும் மொடர்னா வேக்சின்ஸ் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 5,48,950 வேக்சின்ஸ் இதுவரைக்கும் போடப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இன்னும் மேலதிகமாக இந்த வருடம் முழுவதுமாக எடுக்கப்படக்கூடிய வேக்சின் எண்ணிக்கை என்று பார்த்தா கிட்டத்தட்ட 80 மில்லியன் வேக்சின்ஸ் இன்னும் இந்த வருஷத்துக்குள்ள எடுக்கிறதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதே சமயம் இன்னொரு பிரச்சனையும் போய்கொண்ட காரணம் இப்போதும் வரைக்கும் கூட கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமானவர்களுக்கு தான் 100க்கு ஒரு விதமானவர்களுக்கு தான் இந்த வேக்சின் வழங்கப்பட்டிருக்கின்றது. முதலில் போல இந்த phase 1 அடிப்படையில் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் மற்றும் கேர் ஹோம் ஒர்க்கர்ஸ் இவர்களுக்கு தான் இது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இன்னும் அது துரித கதையில் நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய வேண்டுகோளாகவும் இருக்குது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய தினம் வழங்கப்பட்டுகின்ற அடுத்த முக்கியமான அறிவித்தல் அவசர நிலை அறிவித்தல் இன்றைய தினம் வழங்கப்பட்டுகின்றது. அது எப்பொழுது பார்த்தால் தேர்ஸ்டே வருகின்ற வியாழக்கிழமையில் ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து இந்த இரண்டாவது நிலை லாக்டவுனுக்கு ஒன்டாரியோ செல்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஏற்கனவே நாங்கள் அந்த கிறிஸ்மஸுக்கு கிட்ட கடந்த வருடம் டிசம்பர் 25 ஆரம்பித்து இந்த அநேகமாக இந்த 14-15 முடியும் என்று எதிர்பார்த்திருந்தோம். பட் இருந்தாலும் இப்பொழுது மீண்டும் இந்த கோவிட்-19 எண்ணிக்கை அதிகரித்து செல்கின்ற காரணத்தினால் இன்னும் 28 நாட்களுக்கு இது நீட்டிக்கப்பட இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பிடத்தக்க இன்னொரு விஷயம் என்று சொல்லப்போனால் வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவு என்ற ஒரு விஷயமும் இருக்கிறது. அதாவது நீங்கள் தேவையில்லாத காரணத்தினோடாக ஒருவேளை வெளியே போனாலோ உங்களை போலீஸார் மறித்து அதுக்கிட்ட மாதிரி அதுக்கான வெளியே போகிறதுக்கான காரணத்தில் கேட்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பிடத்தக்கது. எனவே அவர்கள் கேட்டுக்கொள்வது முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்காக வெளியே செல்ல வேண்டாம் என்பதுதான் குறிப்பிடத்தக்க விஷயம். அதுலேயும் இப்போ பார்க்க போகல எசென்ஷியல் சர்வீஸான இந்த ஃபார்மசிஸ், க்ரோசரிஸ், கேஸ் ஸ்டேஷன், ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வழமை போல் ஓப்பனாக இருக்கும். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அவர்களை பற்றி பார்க்கும்போது ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அந்த ஸ்டோர்ஸ் ஷாப்ஸை பார்க்கல காலமாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தான் அவர்களுடைய அந்த சேல்ஸ் டைம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டைமில் மட்டும்தான் அவர்கள் கடை ஓப்பன் பண்ணி நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். 8 மணிக்கு மேலே எந்த ஒரு ரீட்டைல் ஸ்டாப் இன்க்ளூடட் எல்சிபிஓவாக இருக்கட்டும், அதாவது ஆல்கஹால் ஷாப்ஸாக இருக்கட்டும் அது 8 மணிக்கு முதல் மூடப்பட வேண்டும் என்பதும் இங்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் எக்ஸெப்ஷனாக ஃபார்மசி, க்ரோசரிஸ், கேஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் டேக் அவுட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற டேக் அவுட்ஸ் கூட அதுக்கான எக்ஸெப்ஷனலாக இருக்கின்றது நாங்கள் குறிப்பிடத்தக்கூடியதாக இருக்குது. மற்றும் ஒன்று கூடலை பொறுத்த வரைக்கும் 10 பேரிலிருந்து 5 பேராக குறைக்கப்பட்டிருக்கு என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே வெளியில் இது வரைக்கும் 10 பேர் மீட் பண்ணக்கூடியது இப்போ 5 பேர் மட்டும்தான். இண்டோர் கேதரிங் லிமிட் பண்ணியிருக்கின்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. பட் இருந்த போதும் கூட அண்மை காலங்களில் கூட இந்த நியூ இயருக்கு பிறகான நேரங்களிலும் கூட நிறைய பேர் இந்த ஃபேமிலி கேதரிங் ரகசியமாக இடம்பெறுவதையும் நிறைய இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் வாரம் இந்த ஃபைனுக்குள்ளாகின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எல்லை மூடலை பொறுத்த வரைக்கும் February 21 வரைக்கும் அடுத்த
மாதம் பிப்ரவரி 21ஆம் தேதி வரைக்கும் வந்து இந்த எல்லை மூடலம் வந்து நீட்டிக்கப்பட்டிருக்கு என்பதும், அதாவது யூஎஸ் கனடா பார்டர் எல்லை மூடல் நீட்டிக்கப்பட்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றி இப்பொழுது ஒன்டாரியோ பிரீமியர் டக் ஃபோர்ட் அவர்கள் வழங்குகின்ற ஒரு உங்களுக்காக. Effective immediately, Ontario is declaring a state of emergency. We expect this to remain in place for at least 28 days. Further, I'm issuing a stay-at-home order effective Thursday at 12:01 a.m. Under this order, everyone must stay home and only go out for essential trips to pick up groceries or go to medical appointments. Based on the advice from the Chief Medical Officer of Health, schools in Windsor-Essex, Peel, Toronto, York, and Hamilton will remain closed for in-person learning until February the 10th. By January 20th, the Chief Medical Officer of Health will provide recommendations for the remaining regions. As I've said from the beginning, when it comes to our children, I will not take any unnecessary risks. Folks, there will be soon some really dark days ahead, some turbulent waters, but we will get through this. The Ontario spirit has lifted us through worse. The people of Ontario have battled through worse. I know this time will be no different. No more than ever, I need you to do your part. Stay home, save lives, protect our healthcare system. The system is on the brink of collapse. It's on the brink of being overwhelmed. We're at levels we've never seen before. Last week I stood here and I told you that our province is in crisis, and the facts are clear. Cases and deaths are at the highest levels since the start of the pandemic, and community spread continues to escalate. The dangerous and very dangerous UK strain of COVID is being found across the province. Ontario had 8 new cases confirmed today. And if we don't move fast, our hospital ICUs could be overwhelmed by the first week of February. I know everyone is tired. I know everyone is sick of COVID, including myself. I know everyone wants to return to normal. New reports and data show 1/3 of Ontarians are not following public health guidelines. Many are traveling and gathering. And now, let me be clear. I'm not blaming anyone. Only one thing is truly at fault, and that's the virus. It just takes a moment. If you let your guard down, it can strike. Think of the teenager out with their friends, not wearing their mask. They go home, pass it to their parents. Later that day at dinner, the virus passes from parents to grandparents. Within days, the grandparent is in the ICU and tragically passes. This is a story we're hearing too many times. Stories like this are why we need to stay home, save lives. My friends, I know the stay-at-home order is a drastic measure, one we don't take lightly. Everyone must stay home to save lives. I couldn't be any clearer. Enforcement and inspections will increase. Provincial and local police, bylaw officers, workplace inspectors will enforce these new measures. Under the declaration, they will have powers to disperse people and to issue tickets to bad actors. Bad actors who are caught, they will get fined. And I want to take a moment to address the situation in big box stores. I've seen the crazy lineups. We need more enforcement at these stores. So we'll be starting an inspection blitz of big box stores in the coming days. And I promise you, if we find any issues, there'll be consequences. We'll come down hard on these big box stores if we have to. And this enforcement, it will continue for as long as necessary.
But ultimately, from day one, we've been counting on people to do the right thing. The success of these measures will ultimately depend on you. It will depend on each one of you, because without all of us rowing in the same direction, this thing could get much worse. Just look at what's happening in countries where the UK variant has taken hold. It's a total disaster. And we've been told by officials it's not a matter of if this new strain takes hold, it's a matter of when it takes hold and how wide it spreads. My friends, this situation is extremely serious. I just can't stress this enough. But unlike back in March, today we have the vaccine. It's on the horizon. We have hope on the horizon. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:21 குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சி வழங்குகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைக் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. ஒன்டாரியோ பிரீமியர் டக்ஃபோர்ட் வழங்கிய அந்த உரைக்கட்டர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒரே விஷயம்தான், முடிஞ்ச வரை தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் வெளியில் போக வேண்டாம் என்றதான் அவர் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கின்றார். பட் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, இந்த ரீட்டைல் ஸ்டோர்ஸ் காலம் 7 to 8 மணி வரைக்கும் திறந்திருக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இதில் அநேகமான ரீட்டைல் ஸ்டோர்ஸ் அதாவது ரெகுலர் ஓப்பனிங் அவசியம் அதுதான் என்பது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் இருந்த இந்த லாக்டவுனை பார்க்கக்கூட இருக்கிற அதே விதிமுறைகள்லாம் அடுத்து வருகின்ற இதுலேயும் அடுத்து வருகின்ற இந்த அடுத்த செகண்ட் அவசர கால திட்டத்திலையும் நடைமுறையில் இருக்கின்றது. அது மாதிரி இப்படி இந்த என்டர்டெயின்மெண்டாக இருக்கட்டும் சரி, சினிமா விஷயங்களாக சினிமா தியேட்டர்ஸாக இருக்கட்டும் சரி, வேறு சில இந்த அன்எசென்ஷியல் விஷயங்களாக இருக்கட்டும், இதுகள் தான் தொடர்ந்து இருக்க போகின்றது. இதில் குறிப்பாக புதிதாக ஆட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் பார்க்கல, இந்த வீட்டில் இருக்க வேணும் என்று சொல்லியிருக்கின்ற அந்த கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயம்தான், தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது என்று சொல்லுகின்ற அந்த ஒரு விஷயம்தான் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை மீறுபவர்களுக்கு தண்டப்பணங்கள் அதாவது ஃபைனும் அறவிடலாம் என்றும் கூறியிருக்கின்றார். $750 இருந்து கிட்டத்தட்ட $1000, $1500 என்று அந்த ஒவ்வொரு அந்த விதியை எவ்வளோத்துக்கு எவ்வளோ மீறுறமோ அந்த ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபைனும் அதிகரித்து செல்லும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். என்னை முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் இதுக்கான விஷயங்களை கடைப்பிடிச்சா மட்டும்தான் இந்த லாக்டவுனுடைய எக்ஸ்டென்ஷனை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மேலும் 28 நாட்கள் நாங்கள் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ண போகிறோம் என்பது இங்கு ஒரு கவலைக்குரிய விஷயமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குடிமைக்கான நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி கனேடிய வளம். எனவே முதலே கூறியது போல அமைச்சரின் பதவி விலகலும் அமைச்சரவை மாற்றமும் பற்றி லங்கதாஸ் பத்மா மற்றும் சுதாகரன் வழங்குகின்ற ஒரு கருத்து பகிர்வு உங்களுக்காக இருக்கின்றது. அதை இப்பொழுது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு கனேடிய வளம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். வணக்கம் லங்கதாஸ் பத்மநாதன். வணக்கம் சுதாகரன். வணக்கம் நேயர்களே. லங்கதாஸ், இன்று உங்களை சந்தித்ததன் நோக்கம் இன்று பரவலாக ஊடகங்கள் பலவற்றில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான விடயம். கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் இன்று அமைச்சரவையில் சில மாற்றங்களை மேற்கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இது குறித்த ஒரு அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய இந்த மாற்றம் குறித்து சொல்வீர்களா? வழமையாக ஒரு அமைச்சரவை சந்திப்புக்கு முன்னர் இவ்வாறான மாற்றங்கள் அறிவிக்கப்படுவது வழக்கமான ஒரு விடயமாக இருந்தாலும் இன்றைய அமைச்சரவை மாற்றம் பலருக்கும் ஆச்சரியம் தருகின்ற ஒரு விடயமாகத்தான் அமைந்திருக்கிறது. லிபரல் கட்சியினுடைய மிக முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமாக நோக்கப்பட்ட நவ்தீப் பெயின்ஸ் தனது அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாகவும் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற அறிவித்தலின் பின்னணியிலே தான் இன்றைய அமைச்சரவை மாற்றம் அமைந்திருக்கிறது. கடந்த ஆகஸ்ட் மாதம் கனடாவினுடைய நிதியமைச்சர் பதவியில் இருந்து பில் மோனோ விலகியதன் பின்னர் மிக முக்கியமான ஒரு அமைச்சருடைய பதவி விலகலாக இன்றைய அறிவித்தல் வெளியாகி இருந்தது. இவருடைய பதவி விலகலை தொடர்ந்து இவருடைய பதவிக்கு முன்னாள் வெளிவிவகார அமைச்சராக இருந்த ஷாம்ஃபே பிலிப் தெரிவாகி இருக்கிறார். அவருடைய பதவிக்கு முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த மார்க் கானோ தெரிவாகி இருக்கிறார். புதிய போக்குவரத்து துறை அமைச்சராக
புதிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மிசிசாகா தொகுதியில் இருந்து தெரிவாகி இருக்கிறார். ஆகவே ஒருவர் பதவி விலக 3 பதவி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மற்றும் ஒருவர் புதிய அமைச்சரவை பதவி ஒன்றை பெற்றிருக்கிறார். இதுதான் இன்றைய அறிவித்தலுடைய முக்கியத்துவமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த நவ்தீப் பெயின்ஸ் அமைச்சர் பதவியில் இருந்தும் அரசியலில் இருந்தும் விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். இதனுடைய பின்னணி என்ன, இது பற்றி சொல்வீர்களா? இது ஒரு ஆச்சரியமான ஒரு அறிவித்தல் தான். 26 வயதிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானவர் தொடர்ந்து தேர்தல்களை வெற்றி பெற்ற பின்னர் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே அவர் தோல்வியடைந்திருந்தார். 2015ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றிருந்தார். அப்பொழுது அவருக்கு முக்கியமான அமைச்சு பதவி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய தலைமை போட்டிக்கான வெற்றிக்கும் அதன் பின்னர் அவர் ஒரு கனடாவினுடைய பிரதமராக வெற்றி பெறுவதற்கும் நவ்தீப் பெயினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக பேசப்பட்டது. ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் முக்கிய ஒரு நபராக அவர் நோக்கப்பட்டார். குறிப்பாக சீக்கிய சமூகத்தினர் மத்தியிலும் லிபரல் கட்சிக்கான சீக்கிய சமூகத்தினர் மற்றும் சிறுபான்மை சமூகத்தினருடைய ஆதரவு தளத்தை வெற்றி பெறுவதிலும் நவ்தீப் பெயினுடைய பங்களிப்பு மிக பிரதானமானதாக பார்க்கப்பட்டது. அந்த வகையிலே இன்றைய அமைச்சு பதவி மாற்றம் மற்றும் அமைச்சு பதவியில் இருந்து விலகுவது என்பது பெரும் ஆச்சரியமாகத்தான் பலராலும் பார்க்கப்பட்டது. 2 தரப்பு, அதாவது ஆளும் லிபரல் கட்சி, கன்சர்வேட்டிவ் கட்சியின் தரப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரோடு பேசுவதற்கான சந்தர்ப்பம் இன்று எனக்கு கிடைத்தது. இருவருமே தங்களுடைய ஆச்சரியத்தை தான் வெளிப்படுத்தி இருந்தார்கள். நவ்தீப் பெயின்ஸ் தெரிவித்திருந்த காரணம் குடும்பத்தினரோடு தான் கூடுதலான நேரத்தை செலவிட விரும்புவதாக. நவ்தீப் பெயின்ஸுக்கு நான் நினைக்கிறேன் 42 அளவில் 43 வயது தான் இருக்கும். ஆகவே வயதளவிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பதவியை வகிக்கின்ற மிக மூத்த வயதை கொண்டவர் அல்ல. ஆனாலும் அவர் இந்த முடிவை அறிவித்திருக்கிறார். இந்த முடிவின் பின்னணியிலே சில சர்ச்சைகளும் சில பின்னணிகளும் பேசப்படுகின்றன. ஆனால் அந்த பின்னணிகளிலே எவ்வளவு உண்மை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. குறிப்பாக கடந்த வருடம் ஒரு மிசிசாகாவிலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், லிபரல் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து விலகி இருந்தார். அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அது குறித்து காவல்துறையிலே விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையோடு நவ்தீப் பெயின்ஸை இணைத்து அதன் காரணமாகத்தான் அவர் இப்பொழுது பதவி விலகி இருக்கிறார் என்ற ஒரு கருத்தொன்றும் பேசப்படுகிறது. ஆனாலும் அந்த கருத்தியலே எவ்வளவு உண்மை இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் இருக்கின்ற குற்றச்சாட்டு என்னவென்றால், ஒரு முக்கியமான விசாரணை முடிவு ஒன்று காவல்துறை மத்தியில் இருந்து நவ்தீப் பெயின்ஸுக்கு எதிராக வர இருக்கிறது. அந்த முடிவு வருகின்ற போது அவர் லிபரல் கட்சியினுடைய அமைச்சரவையிலே இருந்தால் ஏற்கனவே பல சர்ச்சைகளிலே சிக்கி இருக்கின்ற ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு அது மிக பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். அதனால் தான் அவர் பதவி விலகி இருக்கிறார் என்பதுதான் இருக்கின்ற கருத்தியலாக இருக்கிறது. அந்த கருத்தியல்ல எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவ்வாறான நிலை இருந்தால் அவர் முற்றுமுழுதாக அரசியல் இருந்தே விலகி இருப்பார். அல்லாவிட லிபரல் கட்சியில் இருந்து உடனடியாகவே அவர் விலகி இருப்பார். தான் தொடர்ந்தும் அடுத்த தேர்தல் நடைபெறும் வரை தான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க போவதாக நவ்தீப் பெயின்ஸ் அறிவித்திருப்பது இந்த கருத்தியல்லே எவ்வளவு உண்மை இருக்கிறது, அல்லாவிடில் அதன் பின்னணி என்னவாக இருக்கும் என்பதிலே ஒரு சிறிய கேள்வி ஒன்று இருக்கிறது. நாளை மறுதினம் அடுத்த வாரம் இதிலே மாற்றம் ஏற்படலாம். உண்மையிலேயே இது ஒரு சர்ச்சை ஒன்றின் காரணமாக இந்த பதவி விலகல் இருக்கலாம். ஆனாலும் இன்றைய நிலையிலிருந்து பார்க்கின்ற போது அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருப்பதாகத்தான் தென்படுகிறது. அவ்வாறான சாத்தியக்கூறுகள் இருந்தால் அவர் முற்றுமுழுதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தே விலகி இருந்திருப்பார் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. நிறைவாக வழமையாக இது ஒரு முறையும் ஒவ்வொரு சர்ச்சைகள் வருகின்ற பொழுது கேட்கப்படுகிற ஒன்றுதான். இந்த அமைச்சரவை மாற்றம் என்பது அடுத்த தேர்தலுக்கான ஒரு அறிகுறியாக பார்க்க முடியுமா? இந்த கேள்வி ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமரிடம் இன்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே முன்வைக்கப்பட்டது. நேரடியாகவே அதை மறுத்திருந்தார். நான் நினைக்கிறேன் இன்றைய நிலையிலே ஜஸ்டின் ட்ரூடோவை பொறுத்த மட்டிலே ஓரளவிற்கு கனடாவில் இருக்கின்ற அநேகருக்கு கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்படும் வரை ஒரு தேர்தலை எதிர்கொள்வதிலே அவர் விரும்பவில்லை என்பதுதான் எண்ண தோன்றுகிறது. அதற்கான ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. அல்லாவிடில் நான் நினைக்கின்ற ஒரு காரணம் ஒன்று இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கின்ற ஒரு காரணம் ஒன்றை சொல்லலாம். இந்த கோவிட் தடுப்பூசி கொள்வனவு என்ற விடயத்திலே கனடா உலகளாவிய ரீதியிலே நல்ல நிலை ஒன்றிலே இருக்கிறது என்பதுதான் உண்மை.
இன்றைய தினமும் மேலதிகமான ஃபைசர் தடுப்பூசிகள் தாங்கள் கொள்வனவு செய்திருப்பதாக கனேடிய கொள்வனவுத்துறை அறிவித்திருக்கிறது. உலகளாவிய ரீதியிலே மற்ற நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது கனடா நல்ல நிலையிலே இருக்கிறது இந்த தடுப்பூசி கொள்வனவிலே. அந்த விடயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தத்தான் இந்த ஒரு அரசியல் கட்சியும் விரும்பும். ஜஸ்டின் ட்ரூடோவும் அதற்கு எந்த விதமான விதிவிலக்கல்ல. தனக்கு சாதகமான ஒரு விடயம் ஒன்று முற்றுமுழுதாக நிறைவேறும் வரை ஒரு தேர்தல் ஒன்றை எதிர்கொள்வதை அவர் விரும்ப மாட்டார். இந்த தடுப்பூசிகள் அநேக கனேடியர்களுக்கு வழங்கப்பட்ட பின்னர் அல்லாவிடில் வழங்கப்பட்ட சிறிய காலத்தின் பின்னர் ஒரு தேர்தல் ஒன்றை எதிர்கொண்டால் இந்த தடுப்பூசி வழங்கலிலே தங்களுடைய அரசாங்கம் சரியானதாக நடந்து கொண்டது, அவர்களுடைய நகர்வுகள் சரியானதாக இருந்தது என்ற காரணத்தை வைத்துக் கொண்டும் இந்த கோவிட் தடுப்பு காலத்திலே மக்களுக்கு வழங்கிய நிதி உதவிகள் உட்பட்ட உதவிகளை காரணமாக கொண்டும் மீண்டும் ஒரு முறை தெரிவாகலாம் என்பதுதான் எந்த ஒரு அரசியல்வாதியும் நினைக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய எண்ண ஓட்டமும் அவ்வாறாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதனால் தான் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கூட இந்த கோவிட் தடுப்பூசிகள் அநேகருக்கு வழங்கப்படும் வரை தான் மீண்டும் ஒரு தேர்தல் ஒன்றை எதிர்கொள்ள விரும்பவில்லை என்ற எண்ணத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். எதிர்க்கட்சிகள் ஒரு தேர்தல் ஒன்றுக்கு அழுத்தம் கொடுத்து தேர்தல் ஒன்றை ஏற்படுத்தினால் தவிர, அதாவது அரசாங்கத்தை சிறுபான்மை அரசாங்கம் என்றபடியால் அவர்களை தோற்கடித்தால் தவிர, நான் நினைக்கிறேன் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு முடியும் வரை அல்லாவிடில் முடிகின்ற தருவாயில் இருக்கும் வரை ஒரு தேர்தல் ஒன்றை விரும்ப மாட்டார். ஆகவே இன்றைய இந்த அமைச்சரவை மாற்றம் ஒரு தேர்தலுக்கான ஒரு முன்னறிவித்தலாகவோ ஒரு முட்கூட்டாகவோ பார்க்க முடியாது. நானும் அவ்வாறு அதை பார்க்கவில்லை. ஆகவே நன்றி லங்கதாஸ் பத்மநாதன். அடுத்தடுத்த நாட்கள் அல்லது வாரங்களில் இது இந்த அமைச்சரவை மாற்றம் தொடர்பாகவும் அந்த அமைச்சர் தொடர்பாக மேலதிக செய்திகள் வெளிவருகின்றனவா பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் தகவலுக்கும். நன்றி சுதாகரன். வணக்கம் நேயர்களே. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. நன்றி சுதாகரன் மற்றும் லங்கதாஸ். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:33. குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் லைஃப் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அடுத்ததாக பார்க்க இருக்கிற நாங்கள் ஒரு தகவல். எல்லாருக்கும் தெரியும், கியூபெக்கில் வந்து கர்ஃப்யூ அறிவித்திருக்கின்றார்கள். கடந்த சனிக்கிழமையிலிருந்து இது அமலில் இருக்கின்றது. அதாவது இரவு 8 மணியிலிருந்து விடிய காலம் 4 அல்லது 5 மணி வரைக்கும் வந்து வெளியில் யாருமே வந்து நடமாடக்கூடாது. அப்படி நடமாடினா வந்து ஃபைன் அறவிடப்படும் என்று கட்டாயமாக்கப்பட்டது வந்து எனக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வகையில் வந்து முதலே எல்லாரும் யோசித்த மாதிரி இந்த நைட் ஒர்க்கர்ஸ், இந்த ஈவினிங்கில் வந்து வேலை செய்கிறவர்களுக்கு வந்து என்ன மாதிரி இப்போ அவர்கள் வந்து எப்படி வேலைக்கு செல்லலாம், அவர்களுக்கு ஆச்சும் லைக் கன்ஃபர்மேஷன் பண்ணுற மாதிரி ஒரு லெட்டர் கிடைக்குமா என்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்துருக்காரு. அதுக்கு இணங்க வந்து அநேகமாக இப்போ நைட் ஷிஃப்ட்டோ ஆல்ரெடி அந்த டைமுக்கு கிட்ட அந்த டைமில் முடிக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் அவர்களுடைய ஊழியர்களுக்கு வந்து இந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்கிறார்கள். இப்படி இருந்த போதிலும் கூட ஒரு மீல் கிட் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்திருக்கின்றது. அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு வேலை முடிச்சுட்டு போன ஒரு ஊழியர் வந்து கிட்டத்தட்ட 8 மணி நெருங்கின டைமில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி கொண்டு வந்திருக்கின்றார். அவரை வந்து போலீஸார் மறைச்சு அவருக்கு வந்து வெளியே இந்த கர்ஃப்யூ டைமில் வெளியிடுறதுக்காக வந்து அவருக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருக்கின்றார்கள். இருந்தும் அவர் வந்து அந்த கம்பெனி கொடுத்த அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரை வந்து கொடுத்துருக்கிட்டார். இருந்தும் கூட அவர்கள் அதை மறுத்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவர்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கின்றார்கள். இதனால் வந்து அந்த ஊழியர் போய் திரும்பி அந்த ஃபேக்ட்ரிக்கு சொன்னதால் வந்து இப்போ அதை ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துக்கிறார்கள். அந்த ஃபேக்ட்ரி ஆக்கள் என்று சொல்லலாம், அந்த ஃபேக்ட்ரி எம்ப்ளாயீஸ் என்று சொல்லலாம். இதுக்கு சொல்லப்படுற காரணம் வந்து இப்படியும் கூட இந்த இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற இந்த லெட்டர் இருந்தும் கூட இப்படி நடந்ததை வந்து தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. முறையின்படி அதுக்கான வேலிட் ரீசன் இருக்கும்போது அவர்களால் டிக்கெட் வழங்க முடியாது என்றும் அந்த லீகலாக வந்து இவர்கள் சொல்கின்றார்கள். இதே நேரம் வந்து இன்னொருத்தருக்கும் இப்படி நடந்திருக்குது.
ஒன்டாரியோவிலிருந்து தன் பெற்றோரை வந்து அவர் வீட்டை வச்சு கேர் பண்ணிட்டு இருக்கவர். அவர் வந்து கேர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கியூபெக்கு வந்து அந்த டைமில் மொன்ட்ரியலுக்கு வந்திருக்கிற அந்த டைமில் கூட வந்து டிராஃபிக்கில் மாட்டுப்பட்டு கொஞ்சம் லேட்டான காரணத்தால் வந்து அவருக்கு வந்து டிக்கெட் வழங்கியிருக்கிறது. அவருக்கு கூட அந்த வெளியீடான ரீசன் இருந்ததும் கூட அவர்கள் வந்து இப்படி டிக்கெட் வழங்கியிருக்கின்றார்கள். ஸோ இதனால கூட இந்த கர்ஃப்யூக்கு எதிரான சில ப்ரொடெஸ்ட் அதாவது சில எதிர்ப்புகளும் வந்து அங்கே எழுந்த வண்ணம் இருக்கின்றது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க. ஸோ இது இப்படி கேட்கல வந்து எங்களுடைய ஒன்டாரியோவிலேயும் வந்து இந்த கர்ஃப்யூ வருமா இல்லையாண்டு நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்று தான் தெரிய வருது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். டொரண்டோ இப்பொழுது 9:36. அடுத்ததாக நாங்கள் பார்க்கிருப்பது கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கும் நாணய மாற்று வீதம். வழமை போல கடந்த வாரத்தை போல இந்த வாரம் வந்து ஸ்ரீலங்காவுக்கு 156.50 மற்றும் இந்தியாவுக்கு 58 ரூபாய் படி செல்லு கொண்டிருக்கின்றது. எனவே இதுதான் சரியான சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீங்கள் காசை அதுக்கேற்ற மாதிரி அனுப்பிக்கொள்ளலாம். இப்பொழுது நாணய மாற்று வீதத்தை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இலங்கை 156.50 இலங்கை ரூபா, இந்தியா 58.25 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.79 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.64 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.70 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.01 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.04 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர் வழங்கிய நாணய மாற்று வீதம் பார்த்தீர்கள். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:37 இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் 500 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. அடுத்ததாக ஒரு அறிவித்தல், ஒரு விளம்பரம் என்று கூட சொல்லலாம். ஜாஸ்மின் இமார்ட் வழங்குகின்ற தைப்பொங்கலை முன்னிட்டு 5 நாட்கள் மட்டும் நடைபெறுகின்ற சிறப்பு விற்பனை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாளை தான் இதுக்கான இறுதி நாளாக இருக்கின்றது. நாளைக்கு 8 மணி வரைக்கும் சென்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இங்கே என்ன ஸ்பெஷலாக விற்க போகிறேன்னு பார்க்கும்போது தஞ்சையில் விளைந்த அனைத்து பொருட்களும் இங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆர்கானிக் டைப்பில் விளைஞ்ச ஃப்ரெஷ்ஷான பொருட்களை இங்கே தஞ்சையிலேருந்து டைரெக்டாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆரோக்கியமான தூய்மையான தஞ்சையின் பாரம்பரிய மண்ணின் சுவை தரும் பொன்னி அரிசி முதற்கொண்டு அனைத்து விதமான இந்த தானிய வகைகள், ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் மொத்தமாகவும் பெற்றுக்கொள்ளலாம், சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து பொருட்களும் வந்து 20% கழிவிலையும் வழங்கப்படுகின்றன என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். ஜாஸ்மின் இமார்ட் தான் இதை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எங்கே இருக்கின்ற பார்த்தால் 3500 மெக்னிக்கல் அவென்யூ யூனிட் 10 இருக்கின்ற, அதாவது மக்னம் அண்ட் மெக்னிக்கல் இருக்கின்ற இந்த அட்ரஸ்லாம் வந்து நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மறுபடியும் சொல்கின்றோம், இது 5 நாட்கள் நடைபெறுகின்ற சிறப்பு விற்பனையாக இருக்கின்றது. தைப்பொங்கலை முன்னிட்டு எல்லாரும் நிறைய பேர் தைப்பொங்கலை எதிர்பார்த்து கொண்டு போகிறார்கள். அதே நேரம் இந்த தஞ்சாவூரில் முக்கியமான சொல்லணும் அந்த பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை என்று சொல்வார்கள் இல்லையா, அதை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த விஷயத்தை சொல்லலாம். இப்படி பல தூய்மையான விஷயங்கள், தூய்மையான பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தஞ்சையில் விளைந்த பொருட்கள் என்பது தான் வந்து இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். மற்றும் பூக்களை என்று பார்க்கும்போது மல்லிகை, முல்லை மற்றும் பல வகையான பூக்களையும் கூட நீங்கள் ஓட செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றிய மேலதிக தொடர்புகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-915-4444 647-915-4444. கர்ப் சைடு பிக்கப் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:39. குட் ஈவினிங் கடை நிகழ்ச்சி வளர்ந்துக்கின்றீர்கள். அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். இதில் நாங்கள் பார்க்குற விஷயம் வந்து ஒரு ஃபியூஷன் மியூசிக் வீடியோ. ஃபியூஷன் என்ற உங்களுக்கு தெரியும், அதாவது 2 வெவ்வேறு விதமான கலை வடிவங்கள், வெரைட்டி ஆர்ட் வகைகள்னு சொல்லலாம், இந்த மியூசிக் வகையில் சொல்லலாம், இல்லாட்டி டான்ஸ் என்று கூட சொல்லலாம். அந்த மியூசிக் வடிவத்தில் வந்து அது ஃபியூஷனாக வந்து செய்திருக்கிறார்கள். யாரென்று பார்த்தால் ஃபயஸ் ஜவாஹிரனுடைய சூப்பர்சன்ஸ் இசைக்குழு தான் இந்த இசையை வழங்கியிருக்கின்றார்கள். இதனுடைய பாடல் வடிவத்தில் பாடல் வழங்கியிருக்கின்றார் TL கமல்கண்ணன். எனவே இப்பொழுது நாங்கள் ஃபயஸ் ஜவாஹிரனுடைய சூப்பர்சன்ஸ் இசைக்குழு வழங்கும் ஃபியூஷன் மியூசிக் வீடியோ உங்களுக்காக.
செய்யவா கலை தெய்வமே தெய்வமே மலர் பூங்குழல் தலைமணி ஸ்ரீதேவி என் வாழ்வை அருள் செய்யவா மானைப் போல கண்கள் ரெண்டும் என்னை பார்க்குமா வானுலாவும் மஞ்சள் மேகம் மழை சேர்க்குமா மானைப் போல கண்கள் ரெண்டும் என்னை பார்க்குமா வானுலாவும் மஞ்சள் மேகம் மழை சேர்க்குமா மணி ஓசை பொங்க தண்டை தனது தாளம் கொஞ்ச இளைய தோகை அழகு மங்கை இனிய ராகம் பாடி ஆடி திரண்டு குலுங்கும் இரண்டு கோவை போன்ற இதழ்களோடு சிறந்தது விருந்து என துணை வருவது அவள் தருவது ஸ்ரீதேவி என் வாழ்வில் அருள் செய்யவா ஒரு செல்வமே ஒரு செல்வ
தெய்வமே தெய்வமே மலர் பூங்குழல் கலைமணி ஸ்ரீதேவி என் வாழ்வில் அருள் செய்யவா. கலையரங்கம் பகுதியில் ஃபயஸ் ஆகியனுடைய சூப்பர்சன்ஸ் இசைக்குழு வழங்கிய அந்த ஃபியூஷன் மியூசிக் வீடியோவை பார்த்தோம். அவர்களுடைய மேலதிகமான அந்த யூடியூப் வீடியோஸ் மற்றும் மியூசிக் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா அவர்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சூப்பர்சன்ஸ் என்ற டைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணால் அவர்களுடைய மியூசிக் வீடியோஸை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:47. இப்பொழுது கனடிய செய்திகளுக்கான நேரம். செய்திகளை வழங்குகின்றார் துஷ்யந்தி குணரட்னம். வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 12 செவ்வாய்க்கிழமை. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒன்டாரியோ இன்று 2வது அவசர நிலையை அறிவித்துள்ளது. முதல்வர் டாக் ஃபோர்ட் இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இன்றைய அறிவித்தல் வெளியானது. ஜனவரி மாதம் 14 முதல் இந்த அவசர நிலை அமலில் வரவுள்ளது. இன்றைய அறிவித்தலின் ஒரு பகுதியாக வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவும் அமைந்துள்ளது. குறைந்தது 28 நாட்களுக்கு இந்த அவசரகால நிலை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசரகால பிரகடனத்தின் கீழ் வீட்டிலேயே தங்குவதற்கான உத்தரவை பின்பற்றாதவர்களுக்கு அபராதம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அமைச்சரவை மாற்றம் ஒன்றை இன்று அறிவித்துள்ளார். அமைச்சரவையில் இருந்தும் அரசியலில் இருந்தும் விலகுவதாக நீண்டகால லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நவ்டி பெய்ன்ஸ் இன்று காலை அறிவித்தார். அடுத்த பொது தேர்தல் வரை மிசிசாகா மால்டன் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக சேவையாற்ற உள்ளதாகவும் பெய்ன்ஸ் இன்று அறிவித்தார். இந்த அறிவித்தலை தொடர்ந்து அவர் வைத்து வந்த கண்டுபிடிப்பு, அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சை பிரான்சுவா பிலிப்பே சாம்பேன் ஏற்றுள்ளார். இந்த நிலையில் புதிய வெளிவிவகார அமைச்சராக மாகானே, புதிய போக்குவரத்து துறை அமைச்சராக ஒமார் அல்ஹாப்ரா ஆகியோர் இன்று பதவியேற்றுள்ளனர். அதேபோல் புற்றுநோய் சிகிச்சைக்காக அமைச்சரவையில் இருந்து விலகிய ஜிம் கார்ட் பிரேரிஸின் சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியை இன்று மீண்டும் பெற்றுள்ளார். இன்றைய அமைச்சரவை மாற்றம் தேர்தலுக்கான ஒரு அறிகுறி அல்ல என பிரதமர் ட்ரூடோ கூறினார். முன்னாள் நிதியமைச்சர் பில் மானே பதவி விலகிய பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ட்ரூடோ தனது அமைச்சரவையை மாற்றியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய அமெரிக்க எல்லை மூடல் பிப்ரவரி மாதம் 21 வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த அறிவித்தலை வெளியிட்டார். கோவிட் தொற்றுகளின் எண்ணிக்கை கனடாவில் அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவித்தல் வெளியானது. இந்த அறிவித்தலை ஒரு முக்கியமான முடிவென கூறிய பிரதமர், எல்லையின் இருபுறமும் உள்ள மக்களை பாதுகாப்பாக வைத்திருக்கும் ஒரு முடிவு இது எனவும் தெரிவித்தார். இந்த எல்லை மூடல் கடந்த மார்ச் மாதம் முதல் நடைமுறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கனடா மேலதிகமாக 20 மில்லியன் ஃபைசர் கோவிட் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்துள்ளது. பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டார். இந்த தடுப்பூசிகள் வசந்த காலத்தின் ஆரம்பம் முதல் கனடாவை வந்தடையும் என கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறினார். மத்திய அரசு ஏற்கனவே 20 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை பெற்றிருந்தது. அந்த அளவு இன்றைய அறிவித்தலுடன் 2 மடங்காக 40 மில்லியனாக உயர்ந்துள்ளது. அதேவேளை இன்றைய ஒப்பந்தத்தின் மூலம் கனடா மேலதிகமாக 76 மில்லியன் ஃபைசர் தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யக்கூடிய நிலையில் உள்ளது. கனடாவில் இதுவரை 5,48,950 ஃபைசர் மற்றும் மொடர்னா தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டதாக கனேடிய அரசாங்கம் இன்று அறிவித்தது. ஆன்டாரியோவில் கோவிட் தொற்றின் 2வது அலையின் போது 1வது அலையை விட அதிகளவிலான மரணங்கள் நிகழலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
இன்று வெளியான மாகாணத்தின் மாடலிங் தரவுகளில் இந்த விவரம் வெளியாகியுள்ளது. தடுப்பூசிகள் தொற்றில் இருந்து பாதுகாப்பு வழங்குவதற்கு முன்னர் இறப்புகள் அதிகரிக்கும் என மாடலிங் தரவுகள் அறிவுறுத்துகிறது. இங்கிலாந்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தொற்றின் மாறுபாடும் ஒன்டாரியோவில் தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்படுகிறது. ஒன்டாரியோவில் இதுவரை இந்த புதிய தொற்றின் மாறுபாட்டால் 14 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இன்று சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் அறிவித்தார். கனடாவில் இன்று மாத்திரம் 6847 கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 2903, கியூபெக்கில் 1934, ஆல்பர்டாவில் 652, சஸ்கச்சுவானில் 248, மனிடோபாவில் 92, நியூ பிரன்ஸ்விக்கில் 17, பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் 1, நோவாஸ்கோஷியாவில் 1 என இன்றைய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 47, ஒன்டாரியோவில் 41, ஆல்பர்டாவில் 38, மனிடோபாவில் 7, சஸ்கச்சுவானில் 5, நியூ பிரன்ஸ்விக்கில் 2 என இன்று மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. லைவ் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம். டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:53 கனடிய செய்தி அறிக்கைகள் கேட்டீர்கள். அடுத்ததாக கனடாவின் முக்கியமான நகரங்களில் காலநிலை நாளை எப்படி இருக்க போகின்றது என்று இப்பொழுது பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் பனிக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் உறைமழை அல்லது மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 2 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. குட் ஈவினிங் கனடாவின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் லைவ் 100 இன்சூரன்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் காப்புறுதி முகவர் ஸ்ரீதரன் துரைராஜா. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சிகளை நீங்கள் வார நாட்களில் திங்களிலிருந்து வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு ஃபேஸ்புக், யூடியூப் மற்றும் ஐபிடிவினோடாக நீங்கள் லைவாக பார்க்கலாம். மற்றும் ரெக்கார்ட் செய்த ப்ரோக்ராமாக நீங்கள் ஐபிடிவியிலும் சரி யூடியூப்லும் சரி எப்பொழுது வேண்டாலும் அந்தந்த டேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய படைப்புகள் பாடலாக இருக்கட்டும், எந்த வகையான அம்சங்களாக இருக்கட்டும், நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதுக்கேற்றவாறு நாங்கள் அதனை ஒளிபரப்புவோம். எனவே மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ஜேபி என்ற ஜெயபிரகாஷ். நன்றி.